நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 9/1/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:33 திதி இன்று பிற்பகல் 12:03 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:05 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் மாலை 5:24 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 11:03 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:05 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் 10:30 11:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 9 வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று மாலை 3:05 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்றைய தினம் கிருத்திகை. இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால தட்சாமூர்த்தி வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் இன்னைக்கு கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும். கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான். மீனத்தில் ராகு பகவான் மாந்தி பகவானோடு இணைந்து. மேஷத்தில் சந்திர பகவான். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று. கடகத்தில் அங்கார பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்று இரவு 8:46 சந்திர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 8:47 துளாராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். நம்ம தினந்தோறும் சொல்ற ஒரு விஷயம்தான். வகுப்பு போடப்படும். தாந்திரீக மாந்திரீக வகுப்பு. இது எழுத படிக்க தெரிந்தால் போதும். எல்லாமே கத்துக்கணும்ன்றது, டிகிரி படிக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா எழுத படிக்கணும். தமிழ் நல்லா எழுத தெரியணும், படிக்க தெரியணும் முக்கியமா. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை கத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? பொங்கல் கழித்து இந்த வகுப்பு போடப்படும். சேர்றவங்க இப்பவே நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய டீட்டெயில் மட்டும் போட்டுருங்க. பாதி பணம் முதல்ல நீங்க ஜிபே பண்ணிடுங்க. மீதி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு பதிவு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். நிறைய விஷயங்கள்னா என்ன, நம்ம எதுக்காக எல்லாம் பண்றோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அந்த படிக்கிறதுக்கு வரவு தேவை, அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னைக்கு கிருத்திகை வேற இல்லைங்களா? அதனால இன்றைய தினம் ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் எதற்காகனா, உண்மையிலே சொல்ல போனா இந்த முருகருடைய இந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்முன்னே கஷ்டத்தை கொடுத்து கொண்டு நிற்கும் கடனை கரைத்து ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய பதிகம்தான் இந்த கந்தர் அனுபூதி. இது நான் டெய்லி படிப்பேன். அதுவும் பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் நான் இந்த கந்தர் அனுபூதிய 36 முறை சொல்லுவேன். இந்த கந்தர் அனுபூதி பாடல் எப்படிப்பட்டது, அதுவும் இன்னைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால இந்த வேழக்கிழமையோடு இணைந்து வருது. வேழன்றது குருனுடைய அம்சம் கொண்ட ஒரு நாள். அப்போ திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும் போது, திருச்செந்தூர் முருகன் கோவில் குருனுடைய அம்சம் கொண்ட ஒரு கோவில். இன்னும் கேட்டா மும்மூர்த்திகளும் அங்க இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால்தான் பச்சை உடுத்தி அந்த விழா நடக்கும் அங்க. அதனால கண்முன்னே நின்று கஷ்டத்தை கொடுக்கும் கடன் சுமை கூட ஒரு நொடியில் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போகும் முருகனின் திரு பாதங்களை பற்றி கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அதிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை இன்னைக்கு நம்ம அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பாடல்கள் இருந்து
ஒரு சில வரிகளை நான் சொல்றேன். நீங்க மொத்தமா கூட சொல்லலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 பதிகம் வரும். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இது. இந்த பாடலை தினந்தோறும் முருகப்பெருமானை நினைத்து பாடி வருபவர்களுக்கு கடன் சுமையே இருக்காது. அந்த கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் என்ன? அந்த பாடல் வரிகளை எந்த நேரத்தில் படித்தால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த பாடல் படிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரத்தை உச்சரிப்பதாக இருந்தாலும் சரி, கஷ்டம் தீர என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சிறப்பு. முருகனுக்கு உகந்த நாள் என்றால் அது செவ்வாய்க்கிழமைதான். செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படித்தால் நீங்கள் பெரும் கடன் சுமையிலிருந்து கூட சர்வ சாதாரணமாக சுலபமாக வெளிவரலாம். உண்மை அதுதான். கோடிக்கணக்கில் கடன் இருக்கிறது, இது திருப்பி அடக்க முடியுமா அப்படின்றது எல்லோருடைய எண்ணமும் சந்தேகம்தான். சில பேர் உயிரை மாய்த்து கொள்ள கூட யோசனை வருகிறது. அந்த அளவுக்கு கடன் துன்பம் இருப்பவர்களுக்கும் இந்த பாடல் கை கொடுக்கும். ஆனா உண்மையா செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும், தன்னம்பிக்கையோடு செய்யணும். கடன் தீர்க்கும் இந்த கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் இது மட்டும் சொல்லுங்க, அந்த 40ம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த பாடல் தான். மீண்டும் ஒரு முறை சொல்ற, அப்படியே இதுவா சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகிய வா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பிட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் படிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்க முடியுமா? எழுந்து செஞ்சா நல்லதுதான். செய்ய முடியாதவர்கள் அப்ப என்ன செய்யறது? காலையில எழுந்து எப்பொழுதும் போல எல்லாருமே ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு விளக்கேத்துவாங்க இல்லையா? அப்ப இந்த பாடலை படித்து கந்தா கடம்பா கதிர்வேலா என் கடனை அடைக்க சீக்கிரம் வழியை காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் அந்த கந்த கடவுள் உங்கள் கடன் சுமையை கண்ணுக்கு தெரியாமல் கரைத்து விடுவார். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிகத்தை சொல்லி உங்களுடைய கடன்களை தீர்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அந்த பதிகத்தை சொல்றேன். கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் வரிகள். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இதுதான் பாடல். இத சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஒருவேளை சாப்பிட்டாலும் நிம்மதியா தூங்கணும். அதுதான். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், கடன் வாங்கிட்டு ரொம்ப மன கவலைப்படுறாங்க. அதனால அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப பிரச்சனைக்கு உரியதாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த பாடலை படிங்க. தினமும் சொன்னாலும் நன்மைதான். செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்க ராசிக்குள்ளார இருக்கிறார். விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். சில பேர் ரொம்ப தமாஷா பேசுவாங்க, ஆனா அது அடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல கவனத்தோடு இருங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வேலை சம்பந்தமான ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்களின் வருகை மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு
உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 8ஆம் நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் நெருக்கமா இருக்காங்கன்னா அவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி கடன் செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். அரசு காரியத்தில் அலைச்சல்கள் மேம்படும். பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கால்நடை செயல்கள்ல ஒரு பொறுமை தேவை. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த கால்நடை வியாபாரம் பண்றவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு பொறுமையோட அந்த வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் எது இருந்தாலும் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். கிருத்திகை நட்சத்திரக்காரர் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல கவனத்தோடு செயல்படுங்க. சகோதரர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். விவசாய துறையில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உற்பத்தி துறையில மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம். கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கலைத்துறை, கற்பனைத்துறை, கட்டுரை இதெல்லாம் எழுதுபவர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசையின் 7ஆம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரம் புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது அரசு துறையாக இருக்கட்டும், விவசாய பணிகளாக இருக்கட்டும், அரசு சார்ந்த விவசாய துறையில் இருப்பவர்களுக்கும் மேன்மை இன்னைக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை 5ஆம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ஆயில்யம் நட்சத்திரம் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அதே மாதிரி குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த வருத்தங்கள், கவலைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடகு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு நன்றாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்றும் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு அந்த வேலையை செய்யுங்க. குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்திட விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை.
கால்நடைகள் மூலம் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல் செயல்கள்ல சிந்தித்து முடிவெடுங்கள். வாடிக்கையாளர்களிடம் நயமான பேச்சுக்கள் உங்களுடைய நல்ல மதிப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால நிதானமா பேசுங்க. வியாபாரம் பண்றவங்களாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அடுத்தவங்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். அடுத்தவர்கள் பற்றி விமர்சனம் செய்வதையும் தவிர்த்து விடுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு நன்மைகள் தரும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட எதையும் செயல்பாடு இருக்கட்டும். அதிசய கிழக்கு திசை 4ஆம் அசுநிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலையில இருந்து வந்த இடர்பாடுகள்லாம் இன்னைக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளின் வழியில சுப செய்திகள் ஏற்படும். சுப விரயங்களும் ஏற்படும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்தால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் மனதை கொஞ்சம் பக்தியில் செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடர்பாடுகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல முக்கியத்துவம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். பழைய பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத வரவுகள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கால்நடை பணிகள்ல லாபங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை புதிய ஒரு தெளிவினை ஏற்படுத்தும். உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். முயற்சிகளை செயல் வடிவில மாற்றக்கூடிய ஒரு தருணம். உயர் கல்வியில தெளிவுகள் ஏற்படும். மனசுல ஒரு விதமான ஏக்கம் ஏற்பட்டு விலகும். எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. மனதுல ஒரு சாந்தத்தோடு இன்னைக்கு இருங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர் தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இன்றைய தினம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள், நன்றாக இருக்கும். வேலையில எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி பயணம் செய்யும் போது கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது, அதாவது உடைமைகள் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க. வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான முடிவுகள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்
நட்சத்திரக்காரர்கள் கவனத்தை செலுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்கின்ற ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் குறையும். வீடு மனை சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு இருப்பார்கள். உங்களிடம் அது மாதிரி செயல்படக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். ஏதாவது வேலை இருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பெருமை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இதுவரைக்கும் நின்று போய் இருந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல வேலை மாற்றமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக அமையும். இன்னைக்கு எதிரிகள் அதே மாதிரி தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. அதிசய கிழக்கு 4ஆம் எண், சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.